டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வைட்டமின்களை நம்ம மாத்திரை சாப்பிட்றது வந்து பழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் நிச்சயமாக எல்லாருமே ஒரு வைட்டமின்களை சாப்பிட்றது நியாயம் கூட. ஏன்னா எது பற்றாக்குறையோ அதை சாப்பிட்லான்னு. சில நேரங்களில் 2 விட்டமினாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 விட்டமின் வந்துட்டு நீங்கள் எப்படி சாப்பிடணும், எதோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இல்லை டாக்டர்கிட்ட கிளியனாக கேட்டுட்டாவது வரணும். எழுதி கொடுத்தோன்னு அப்படியே வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா சிலது இப்போ காஃபிங்கிறத நடுராத்திரியில் குடிக்க மாட்டோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு உற்சாகத்துக்காக குடிக்கிறது தான் காஃபி. ஆனால் அதையே இடையில நீங்கள் குடிச்சோம்னா அது தப்பு, தேவையில்லாத விஷயம். ஸோ அடிக்ஷனில் நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் விட்டமின்கள் கூட தேவைக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து நிறைய பேருக்கு நமக்கு உண்மையிலே பத்தலை. ஏன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம ஆட்டோவில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், ஆஃபீஸில் இறங்கிட்டு அங்கே போயிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு திருப்பி டியூட்டி முடிச்சோடனே வெயிலெல்லாம் போன பேர் திருப்பி வீட்டுக்கு வரோம், ஏசி போட்டு உட்காந்துப்போம். விட்டமின் டி எங்கே கிடைக்கிறது? விட்டமின் டி வந்துட்டு சூரிய ஒளியில் நமக்கு கிடைக்குது. சூரிய ஒளியில் உண்மையில் விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை. சூரிய ஒளியில் இருக்கிற அந்த ரேஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு விட்டமின் டியை தயாரிக்குது. நமக்கு தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து சூரிய ஒளியை கொடுக்கணும். அது நம்ம கொடுக்காமல் போயிட்டோன்னா நமக்கு வந்துட்டு டி வந்து தயாராகாது. ஸோ தயார் ஆகலைன்னா நமக்கு வந்துட்டு எலும்புகள் வீக் ஆகும், இந்த சதை நிறைய வலி இருக்கும், சோர்வு வரும், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும், சீக்கிரம் ஓல்டேஜ் வரும். இதெல்லாம் வந்து இருக்குது. ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு குறைபாடு இருக்குது. ஒவ்வொரு விட்டமினில் எதையுமே வந்துட்டு திருப்பி என்னோடய டாபிக் வந்து எப்போவுமே அளவு தான். ஸோ அந்த அளவாக இருந்துச்சுன்னா விட்டமின் டி அதிகமாகவும் ஆகக்கூடாது, விட்டமின் டி குறைவும் ஆகக்கூடாது. இப்படி எல்லா விட்டமினுக்கும் இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு ரூல் இருக்குது. தண்ணீரில் கரையும் வைட்டமின்கள், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள், இப்படி 2 இருக்குது. தண்ணீரில் கரையிறது வந்துட்டு வாட்டர் சால்யபிள் விட்டமின் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா தண்ணீர் போட்டு நம்ம முழுங்கலாம். எது? விட்டமின் B12 அண்டு சி அண்ட் அயன், இதெல்லாம் வந்துட்டு தண்ணியில் போட்டு முழுங்கலாம். இன்னொன்று ஃபேட் சால்யபிள் விட்டமின் இருக்குது. விட்டமின் ADEK இவங்கெல்லாம் வந்துட்டு பாலில் தான் சாப்பிடணும். ஸோ அதனால் அது அப்போ தான் வந்துட்டு இருக்கும். இப்போ முதல்ல சொன்னதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லாம் வந்துட்டு பகல் நேரத்தில் சாப்பிட்றது தான் வந்துட்டு நல்லது. இரவில் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. இப்போது அயன் சாப்பிட்றவங்க வந்துட்டு காஃபியோடு சாப்பிடக்கூடாது. சிலவங்க காஃபியில் ஊற்றி டேப்லெட் தானே முழுங்கிடலாமேன்ட்டு. கால்சியம் சாப்பிடும்போது ஜிங்கை வந்து கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. வைட்டமின் ஏ சாப்பிடும்பொழுது அயன் சி வந்துட்டு சேர்த்து சாப்பிட்டா இட் இஸ் வெரி குட். சரி, நாங்கள் கூடாது, இங்கே வந்துட்டு சேர்த்து சாப்பிட்லாம். சரி, இது வைட்டமினாக தான் சாப்பிடணுமா, கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்களேன் டாக்டர்னா, இந்த வைட்டமின் ஏவும் சியும் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்பினாச், பசலைக்கீரையும் லெமனும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த 2 விட்டமினும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி டி சொன்னேன், விட்டமின் டியும் கேவும் சேர்த்து சாப்பிடலாம். அப்போது உணவில் நான் என்னத்தை செய்யணும்? அவகேடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது, அதுவும் முட்டையினோட மஞ்சள் 2 சேர்த்திங்கன்னா இந்த 2 சத்தும் அதில் கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் B6 அண்டு மெக்னீஷியம் இதை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அப்போ இது உணவில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பாதாம் பருப்பும் வாழைப்பழமும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த 2 விட்டமினும் இதில் கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் B12 அண்ட் B9 இந்த வைட்டமின்களை சேர்த்து சாப்பிட்டா தப்பு இல்லை. அப்போது இதை சாப்பிடும் பொழுதும் நீங்கள் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு சாப்பிட்டா இது வந்து பெட்டர். இது வந்துட்டு தானியங்கள்லையும் எல்லாத்துலேயும் நிறைய கிடைக்கிறது. ஸோ இந்த விட்டமின்கள் எது சேர்க்கலாம், எது சேர்க்கக்கூடாது, பகலில் சாப்பிட்ணுமா இரவில் சாப்பிடணுமா, இதை வந்துட்டு கேட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வைட்டமினுடைய முழு பயனையும் நாம் பெறலாம். இதற்கு இணையான இப்போ உணவு சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கெங்கே கால்சியம் வேணுமோ அங்கங்கே கல்கேரியா ஃபாஸ் அப்படிங்கிற மருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கெங்கே இரும்பு சத்து வேணுமோ அங்கங்கெல்லாம் ஃபெர்ரம்பாஸ்ன்ற மருந்துகளை பயன்படுத்துகிறோம். எங்கெங்கே மெக்னீஷியம் வேணுமோ அங்கெல்லாம் மேக்ஃபாஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வந்துட்டு ஹோமியோபதியில் உள்ள சப்ஸ்டிடியூட் தெரப்பி. ஓகே, நன்றி, வணக்கம்.